Good morning students. Welcome to Ball Biology A to Z. Today now we are discussing about 9th chapter applications of biotechnology. PCR in clinical diagnosis. PCR clinical diagnosis. Sir, clinical diagnosis la eppadi sir involve ஆகுது? Sir, the PCR அப்படிங்கிறது very important, specific and sensitive, useful diagnosis for எது sir அப்படின்னா genetic disease, viral disease, bacterial disease இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். அந்த PCR பயன்படுத்தி genetic disease, அதே மாதிரி bacterial, then viral disease etc. but எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், find out பண்ண முடியும். Understand? PCR very useful for diagnosis genetic or hereditary disease, viral disease and bacterial disease. இப்போ example diagnosis and treatment of certain disease. இப்போ நம்ம என்ன பண்ணணும், diagnosis பண்ணணும், ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எது சார் அப்படின்னா சர்டைன் டிசீஸ். ஒரு குறிப்பிட்ட நோயை டயக்னோசிஸ் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா என்ன சார் தேவை? ரெக்யூர் ஐடென்டிஃபையிங் பர்టిక్యులர் பேத்தோஜன். பர்టిక్యులர் என்ன சார் வேணும் அப்படின்னா பேத்தோஜனை முதல்ல கண்டுபிடிக்கணும். பேத்தோஜனை கண்டுபிடிச்சாதான் அதை நம்ம என்ன பண்ண முடியும், ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். Understand? அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுங்க, diagnosis and treatment of certain disease or particular disease. அப்ப ரெக்யூர் என்ன சொன்னா ஐடென்டிஃபையிங் பர்టిక్యులர் பேத்தோஜன், டிசீஸ் காசிங் ஆர்கானிசத்தை கண்டுபிடிக்கணும். இது ஒண்ணு. இப்ப இத ட்ரெடிஷனல் மெத்தட்ல எப்படி சார் இந்த மெத்தட் கண்டுபிடிக்கலாம்? இப்ப எக்ஸாம்பிள் ட்ரெடிஷனல் மெத்தட் என்ன சொல்லுவோம்? இப்ப ட்ரெடிஷனல் மெத்தட்ல how will you find out particular pathogen? எப்படி particular pathogen கண்டுபிடிக்கிறாங்க? first நம்ம என்ன பண்ணனும், ஐடென்டிஃபிகேஷன். ஒரு pathogen first நம்ம என்ன பண்றோம், ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அத ஐசோலேட் பண்ணிட்டோம். ஐசோலேட் பண்ணத அப்படியே கல்ச்சரிங். எங்க சார் அப்படினா கல்ச்சர் மீடியத்துல. கல்ச்சர் மீடியத்துல நம்ம என்ன பண்ணனும், கல்ச்சர் பண்ணனும். சரிப்பா, இப்போ இது கல்ச்சரும் பண்ணியாச்சு. இப்போ இந்த கல்ச்சர் பண்ண பேத்தோஜன் நம்ம என்ன பண்ணனும், மல்டிப்ளிகேஷன். சரி அதாவது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு உட்படுத்தணும், வளர்ச்சிதை மாற்றத்துக்கு உட்படுத்தணும். தென் அதர் டெஸ்ட், நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணி கடைசியா தான் என்ன பண்றோம்னா ஃபைண்ட் அவுட் பண்றோம். இது வந்து ட்ரெடிஷனல் மெத்தட். சார் புரியுதா சார்? ட்ரெடிஷனல் மெத்தட்ல ஒரு பேத்தோஜனை ஐசோலேட் பண்ணி அதை கல்ச்சர் மீடியத்துல வளர்த்து அதை மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாம் உட்படுத்தி ஃபைனலா அதர் டெஸ்ட் எல்லாம் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. எதை சார் அப்படின்னு கேட்டா ஒரு பர்టిక్యులர் பேத்தோஜனை. ஆனா பிசிஆர் பேஸ்டு டயக்னோசிஸ் இருக்கு இல்லையா, இப்போ அந்த பிசிஆர் பேஸ்டு டயக்னோசிஸ், அதாவது பிசிஆர் பயன்படுத்தி பண்ணக்கூடிய டயக்னோசிஸ், இது சிம்பிள் அப்படிங்கலாம். பிசிஆர் மூலமா பண்ணக்கூடிய டயக்னோசிஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் a very simple. என்ன தேவையில்லை, அங்க ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் இருந்தா போதும். there is no culturing, there is no metabolic activities, then other test அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. உடனே அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா அந்த பிசிஆர் டெக்ல ஸ்பெசிமென்ல இருக்கக்கூடிய பேத்தோஜன். இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் a specimen. யார் சொல்லலாம், பிளட்ங்கிறது ஒரு ஸ்பெசிமென். பிளட் மீன்ஸ் என்னது, அதோட சீரம். அதே மாதிரி யூரின், ஸ்டூல், அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஸ்பூம் ஆர் ஸ்பியூட்டம். சரி, இது எல்லாமே என்ன சார் அப்படின்னா ஸ்பெசிமென். அப்ப இந்த ஸ்பெசிமென்ல எடுக்கக்கூடிய பேத்தோஜன், சார் பேத்தோஜன் இருந்தாவே அதுல என்ன இருக்கும் சார், அதோட ஜெனடிக் மெட்டீரியல் DNA or RNA இருக்கும்.
சார் ஒரு பேத்தோஜன் இருந்தாவே அந்த பேத்தோஜன் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ ஜெனெட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்கும். இப்போ இந்த டிஎன்ஏ உடைய சீக்வென்ஸ் தட் இஸ் யூனிக் சீக்வென்ஸ், யூனிக் சீக்வென்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் 5 பிரைம் எண்ட் 3 பிரைம் எண்ட் அடினைன் தைமைன் குவானைன் சைட்டோசின் சொல்லுவோம் இல்லையா. அப்ப அந்த யூனிக் சீக்வென்ஸ், அப்ப அந்த யூனிக் சீக்வென்ஸை மல்டிப்ளை பண்ணி, ஓகே எப்படி பிசிஆர் மெத்தட்ல, தட் இஸ் வந்து பார்த்தா பிசிஆர் மெத்தட்ல இத மல்டிப்ளிகேஷன் ஆர் ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணி நம்ம ஈஸியா என்ன பண்ண முடியும்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்டா? அப்ப இந்த டிஎன்ஏ வந்து பார்த்தா அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய டிஎன்ஏ மாலிகுல் அல்லது ஆர்என்ஏ மாலிகுல்ஸ் ஆம்பிளிஃபிகேஷன் அல்லது மல்டிப்ளிகேஷன் பண்ணுவதன் மூலமாக, ஓகே எதுல இருந்து, பிளட்ல இருந்து, ஸ்டூல்ல இருந்து, யூரின்ல இருந்து, ஸ்பெர்ம்ல இருந்து, ஸ்பியூட்டத்துல இருந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்ப இந்த பிசிஆர் பயன்படுத்தி ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ், ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை பிறப்பதற்கு முன் கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா நோய்களையும் கண்டுபிடிச்சிடலாம். ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ் எது மாதிரி டிசீஸ், ஜெனெட்டிக் டிசீஸ். அப்ப ஜெனெட்டிக் டிசீஸ ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது மூலமா, பிசிஆர் மூலமா. எப்படி சார் அப்படின்னா தட் இஸ் எ சாம்பிளிங். இங்க என்ன சார் சாம்பிள் எடுக்கிறாங்க அப்படின்னா கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே கோரியானிக் வில்லை சாம்பிள்ஸ், கோரியானிக் வில்லை சாம்பிள்ல இருந்து, அதே மாதிரி ஆம்னியாட்டிக் செல், ஆம்னியாட்டிக் செல்ல இருந்து எடுக்கப்பட்ட சாம்பிள், கோரியானிக் வில்லை சாம்பிள்ல இருந்து எடுக்கப்பட்டதுல இருந்து பிசிஆர் பயன்படுத்தி இட் கேன் டிடெக்டிங் ஃபார் மெனி ஜெனெட்டிக் டிசீஸ். அதுவும் எஸ்பெஷலி யார் சார் அப்படின்னா எஸ்சிஏ, சிக்கிள் செல் அனிமியா கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. ரெண்டாவது நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் என்னன்னு கேட்டா பீட்டா தலாஸ்மியா. நமக்கு தெரியும் தலாஸ்மியா, எரித்ரோபிளாஸ்டிக் அனிமியா, 2 டைப் இருக்கு, ஆல்பா பீட்டா. இப்ப பீட்டா தலாஸ்மியாவை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். தென் ஃபினைல் கீட்டோனூரியா, ஃபினைல் கீட்டோனூரியா. ஓகே அண்டர்ஸ்டாண்டா? அப்ப இது மாதிரியான ஜெனெட்டிக் டிசீஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும், it can easily detected for preserve அப்படினா PCR மெத்தட். ஓகே அப்ப PCR மூலமா கண்டறியப்பட்ட cDNA, காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ சொல்லுவோம் இல்லையா, that is a PCR மூலமா. அப்ப PCR மூலம் கண்டறியப்பட்ட cDNA, அப்ப cDNA வை பயன்படுத்தி வேல்யூ, that is இந்த ஒரு வேரியபிள் டூல் அப்படிங்கறான். டயக்னோசிஸ் ஃபார் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டா that is a retroviral infection, retroviral. சார் ரெட்ரோவைரஸ் அப்படினா என்ன மீனிங், HIV வைரஸ் அப்படினு சொல்லுவோம் இல்லையா. அப்ப ரெட்ரோவைரல் இன்ஃபெக்ஷன் மெயினா என்ன சார் அப்படினா அதுக்கு டியூபர்குலோசிஸ் கொடுத்திருக்காங்க, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே, எலும்புருக்கி நோய் இருக்கு இல்லையா, காச நோயெல்லாம் ஈஸியா என்ன பண்ண முடியும், டிடெக்ட் பண்ண முடியும். எதை பயன்படுத்தி அப்படினா PCR பயன்படுத்தி. தென் PCR யூஸ் பண்ணி கேன்சர் அண்ட் cervical கேன்சர், புற்றுநோய், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சொல்லுவோம். அதாவது இது யாரால சார் காசு ஆகுது அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவாங்க, HPV, ஹியூமன் பேபிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப ஹியூமன் பேபிலோமா வைரஸால் ஏற்படக்கூடிய கேன்சர், cervical கேன்சரை எல்லாம் ஈஸிலி டிடெக்ட் பண்ண முடியும். எதால சார் அப்படின்னா PCR மூலமா. அதே மாதிரி இப்ப இந்த PCR மூலமா என்ன சார் பண்ணா, செக்ஸ் ஆஃப் ஹியூமன் அண்ட் லைவ் ஸ்டாக். ஓகே செக்ஸ் ஆஃப் ஹியூமன் மனிதனுடைய செக்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாருங்க லைவ் ஸ்டாக் அப்படின்னா கால்நடை. அதே மாதிரி எம்பிரியோ, எம்பிரியோ ஃபெர்டிலைஸ்டு எங்க சார் அப்படின்னா இன்விட்ரோ, தட் இஸ் லேபரட்டரி கண்டிஷன்ல வளர்க்கறோம் எம்பிரியோவை. ஓகே இது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்னா டிட்டர்மைன் பண்ண முடியும். பை எப்படி சார் அப்படின்னா PCR மூலமா. அப்ப இங்க என்ன சார் சாம்பிள் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டு எதை பயன்படுத்தி அப்படின்னா
யூசிங் பிரைமர் பயன்படுத்தி. எதை பயன்படுத்தி? பிரைமர். நான் சொல்லியிருக்கேன் பிரைமர் அப்படின்னாவே ஒரு RNA சொல்லியிருக்கேன். அப்ப பிரைமரை பயன்படுத்தி. ரெண்டாவது DNA ப்ராப்ஸ். ஓகே, DNA ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா DNA உடைய துலக்குன்னு சொல்லுவாங்க. DNA உடைய ப்ராப்ஸை பயன்படுத்தி. என்ன சார் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா எதை சார்? செக்ஸ் குரோமோசோம். அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா செக்ஸ் குரோமோசோம், ஸ்பெசிபிக் செக்ஸ் குரோமோசோமை ஃபைண்ட் அவுட் பண்ணி தட் இஸ் பிறக்கக்கூடிய குழந்தை என்ன சொல்லணும் அப்படின்னா செக்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் சொல்லுவாங்க. செக்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆஃப் ஹியூமன் லைஃப் ஸ்டாக் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஃபைனலா செக்ஸ் லிங்க்டு டிசீஸ். ஓகே, செக்ஸ் வழியே ஏற்படக்கூடிய எல்லா நோய்களையும் ஈஸியா என்ன பண்ணலாம்? ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்ப PCR கிளினிக்கல் டயக்னோசிஸ் என்ன பண்ணலாம்? பாக்டீரியல் டிசீஸ் கண்டுபிடிக்கலாம், வைரல் டிசீஸ், ஜெனடிக் டிசார்டர். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆ ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ், then cancer, sex of human, then next sex linked character. பட் இது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது PCR உடைய கிளினிக்கல் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஹாப்பி பொங்கல். ஓகே, கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க மை சேனலுக்கு. ஓகே, ஏதாவது கரெக்டா நல்லா இருந்தது அப்படின்னு கேட்டா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.